Audio Jungle. Audio Jungle. ஹாய் கிளாஸ்மேட்ஸ். நம்ம மக்களில் நிறைய பேர் ஒரு பொருள் அவங்கக்கிட்ட இருக்கும்போது அது அவங்களுக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ அந்த பொருள் அவங்களுக்கு தூக்கி போடவும் மனசு வராது. அதை வீட்டில் வச்சுருப்பாங்க, அது எதுக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. வீட்டில் சும்மா இருக்கிற அந்த திங்ஸுக்கும் தெரியாது என்னை எதுக்குடா வச்சுருக்கீங்கன்னு. அந்த பொருளை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம துணி எடுக்க கடைங்களுக்கு போவோம். கடையில் நமக்கு மஞ்சப்பை போட்டு நம்ம வாங்குகிற துணியை உள்ளே வச்சு கொடுப்பாங்க. அந்த மஞ்சப்பையை வச்சு நம்ம பத்திரமா வச்சுருப்போம். இப்போது அந்த மஞ்சப்பையை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட ப்ளூ கலர் பை இருக்குது. உங்கள் கிட்ட மஞ்சள் கலர் பை இருந்தாலும் சரி, வேறு எந்த கலர் பை இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த மஞ்சள் பையை திருப்பிக்கலாம். எதுக்காக அப்படின்னா மேலே உள்ள மேலே அந்த கடையோட நேம் எழுதியிருக்கும், நமக்கு அது தேவையில்லை. அதனால் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அந்த நம்ம என்ன பை எடுத்துருக்கோமோ அந்த பைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கலாம். அந்த பத்திரிக்கையும் நம்ம தூக்கியும் போட மாட்டோம், யூஸும் பண்ண மாட்டோம், நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த பத்திரிக்கையை எடுத்து நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க மாதிரியே பத்திரிக்கையை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணலாம். எதுக்காக பத்திரிக்கையை வச்சு ஸ்டிச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டிஃபாக நம்ம வாலில் மாட்ட போகிறோம். இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வால் ஹேக்கிங் தான் பண்ண போகிறோம். நம்ம வாலில் மாட்டி நம்ம செவுத்தில் மாட்டி ஏதாவது ஒரு திங்ஸ் உள்ளே வைக்க போகிறோம். அதனால் இப்போ நம்ம செவுத்தில் மாட்டுறோம் போது ஏதாவது ஒரு துணி வச்சோம்னா அது தொங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது பத்திரிக்கை வச்சு ஏதாவது ஒரு அட்டை வச்சோம்னா அப்படியே நல்லா ஸ்டெடியாக நிற்கும். அதுக்காக தான் 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே அதே சைஸுக்கு அதுக்கு உள்ளே அடங்குற மாதிரி ஒரு 2 சின்ன பத்திரிக்கை எடுத்துக்கலாம். அந்த சின்ன பத்திரிக்கை கீழே 1 இன்ச்சு 1 இன்ச், நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பத்திரிக்கைகளோ அதே மாதிரியே நீங்களும் எடுத்துக்கலாம். அதில் 1 இன்ச்சாகவும் மார்க் பண்ணலாம், இல்லை இந்த ஷேப் தான் மார்க் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ, இல்லை இதே ஷேப்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மேலே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 2 பத்திரிக்கைக்கும் ஒரு துணி போட்டு மேலே நம்ம எப்படி அந்த பையை நம்ம தைச்சோமோ அதே போல் இந்த 2 பத்திரிக்கைக்கும் மேலே துணி வச்சு மறைக்க போகிறோம் இந்த பத்திரிக்கையை. இப்போ துணி எடுத்துக்கலாம். கிளாத் எடுத்துகிட்டு இதே மாதிரியே இதே ஷேப்புக்கு 2 நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி எதுக்குன்னா மடக்கி நம்ம அடிக்க போகிறோம். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா துணி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண துணியை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஆஃபீஸாக இருந்தாலும், இல்லை ஏதாவது நம்ம ஷாப் வச்சுருந்தாலும் சரி, வீட்லேயும் சரி, கிச்சனில் என்ன பண்ணுவோன்னா நிறையா பொருள், கரண்டி, நம்மளோட ஸ்பூனு, கத்தி, சிசரு நிறைய நம்ம வச்சுருப்போம். லைட்ரு எல்லாமே வச்சுருப்போம். அதெல்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம கிச்சனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நம்ம கண்ணாடி பக்கத்தில் நமக்கு தலை சீவும் போது சீப்பு எங்கேயோ இருக்கும், கண்ணாடி எங்கேயோ இருக்கும். கண்ணாடி பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எடுத்து தலை சீவிக்கிட்டு அதுக்குள்ளேயே பவுச்சுக்குள்ளேயே போட்டுடலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம டெய்லர்ஸுக்கு நம்மளோட திங்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருப்போம். கத்திரிக்கோல்லாம் வீட்டில் வச்சுருக்க பெண்கள்லாம் நான்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கத்திரிக்கோல் அங்கே இங்கே வச்சு என் பையன் எடுத்தால் அதை கீழே மேலே போட்டு கத்திரிக்கோல் ஒழுங்காகவே வெட்டாது. இந்த மாதிரி நம்ம ஒரு பவுச் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இன்னும் சேஃபாக இருக்கும். இது நம்ம செவுத்தில் தான் மாட்ட போகிறோம். செவுத்தில் மாட்டிருக்கனால அது அப்படியே இருக்கும், யாரும் எடுக்கவும் மாட்டாங்க நம்மளை தவிர. அதனால் இது அதுக்கும் யூஸ் ஆகும். இன்னும் நிறையா பொருளுக்கு நம்ம இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஒரு லேஸ் எடுத்து கொஞ்சம் அழகுக்காக நான் லேஸ் எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட லேஸ் இருந்தால் வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரியே இன்னொரு நம்ம பத்திரிக்கை எடுத்தோம்ல இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணதை நம்ம முதல்ல பெரிய பத்திரிக்கை போட்டு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அது மேலே வச்சுக்கோங்க. மேலே 1 கீழே 1 ஈக்குவலாக வர மாதிரி வச்சுக்கிட்டு இப்போது இந்த பத்திரிக்கையை நான் எதுக்காக இந்த ஷேப்பில் 1 இன்ச் 1 இன்ச் வெட்டினேன்னா, கீழே வச்சுட்டு அடிக்க ஆரம்பிங்க. கீழே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சுக்கணும். மேலே இந்த அட்டையை தூக்குன மாதிரி வச்சுக்கணும். எதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கணுன்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் உள்ளே போடும்போது அந்த பத்திரிக்கையும் இந்த பத்திரிக்கையும் நம்ம ரெடி பண்ணும்போது 2மே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒட்டிக்கிச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே பொருள் போகிறது கொஞ்சம் எசவாக இருக்காது.
இந்த காரணத்தினால தான் நான் கீழே வந்து 1 இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணது. இப்போ அதே அளவுக்கு மேலேயும் நம்ம ஒரே மாதிரி ஈவனாக வச்சு தைக்கிறதுன்றனால கொஞ்சம் துணி வந்து மேலே உள்ள வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். இந்த பக்கட்டும் பின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கட்டும் தூக்குன மாதிரியே கையை பிடிச்சி வச்சு தைச்சிக்கோங்க. இதே மாதிரியே இந்த சைட்லேயும் இந்த பக்கத்து தைச்சிக்கலாம். அதே மாதிரியே தான் இன்னொன்று கீழே உள்ள பவுச்சும் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நம்ம வாலில் மாட்டுற மாதிரி ஹேங்கர் சென்டரில் வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து என் மிஷினுக்கு தேவையான பொருள்லாம் வைக்கிறதுக்காக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணதுக்கு நல்லா இருக்குல்ல? உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் கிளாஸ்மேட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா?